நிறைய ஹவுஸ் டூர்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டைம் வந்து நான் காமிக்கிற ஹவுஸ் டூர் வந்து ஒரு ட்விஸ்டோட வருது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹெட்லெஸ் சிக்கன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நிறைய ஹவுஸ் டூர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடு ஃபுல்லாக உள்ளார சுற்றி காமிச்சிருப்பாங்க. நிறைய ஃபேமிலிஸ் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அழுத்து போயிருப்பீங்க. பட் இந்த டைம் வந்து நான் காமிக்கிற ஹவுஸ் டூர் வந்து ஒரு ட்விஸ்டோட வருது. என்னன்னா, ஒரு எங்கள் ஃப்ரெண்ட் வந்து வீடை காலி பண்ணி அவர் வேற வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த வீடு காலியா இருக்கும்போது அது எப்படியும் வந்து அது ரெண்ட்டுக்கு விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஊர் ஆளுங்க இங்கே யூகேல இருக்கவங்க செம்ஸ்ஃபோர்ட்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே எதுக்கு மக்கள் போவாங்கன்னா, அங்கே ஸ்கூல்ஸ் நல்லா இருக்கும். ஸோ என்னன்னா, பிரைமரி முடிச்சுட்டு செகண்டரி போகிறதுக்குலாம் அங்கே தான் போவாங்க. ஸோ அங்கே வர மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அங்கே வீடு தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை ஒரு எம்டி வீடை ஹவுஸ் டூராக போட்டிருக்கேன். ஏன்னா யாராச்சும் வாடகைக்கு வரணும்னா வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஸோ போய் பாருங்கள், சூப்பரான வீடு, ரொம்ப ஸ்பேஷியஸான வீடு. போய் அந்த டூரை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்குன்னா, ஒன்று ஓனர் தமிழ் ஓனர்ஸு, ரெண்டாவது என்னென்னா 2 அவுட்ஸ்டாண்டிங் பிரைமரி ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்கள் பசங்க வந்து கிராமர் ஸ்கூல் படிக்க போகிறாங்கன்னா செம்ஸ்ஃபோர்ட் பாய்ஸ் கிராமர் ஸ்கூலும் இருக்குது, கேர்ள்ஸ் கிராமர் ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு சார்ட்டடு. ஒன்ஸ் இங்கே மூவ் ஆனீங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லை. இதான் வீடு. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதான் வீடு. 2 பார்க்கிங் இருக்குது. ஒரு பெரிய வண்டி வச்சுருந்தீங்கன்னா 2 பார்க்கிங் வைக்கலாம். அப்புறம் வந்து தமிழ் கடை பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் போய் நம்ம கிராசரிஸ் வாங்கணும்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மாதாஸ்ன்னு அங்கேயும் போய் வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, 2 பெரிய ஹாஸ்பிட்டல், ஒன்று ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஒன்று வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுவும் பக்கத்தில் இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் இருக்குது, பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்தில் இருக்குது. நார்மல் கிராசரி ஸ்டோர்ஸு, இந்த கோஆப் மாதிரிலாம் அதுவும் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த வீட்டில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஒருத்தவங்க ஒன்று டெம்பரரியாக மூவ் ஆகி 1 or 2 years அங்கே இருக்கணும் இந்த ஸ்கூலுக்காகனா இது பெஸ்ட்டு. ஏன்னா இது கெக்ஸுக்கும் சரி, கேர்ள்ஸ் கிராமர் ஸ்கூலுக்கும் 2க்கும் வந்து கேட்ச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் அந்த மார்க்ஸும் வந்து உங்களுக்கு தெரியும், அது கிராமர் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜாக இருக்குது. போய் டெஃபினட்டாக இந்த வீடும் இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கார்டன்லேருந்து எல்லாமே சூப்பர் ஸ்பேஸு. போய் பார்த்து முடிவெடுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்களோட இமெயில் ஐடியை கீழே கொடுக்க போகிறேன். நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி பேசிக்கணும். தேங்க்யூ. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி உள்ளார வந்தோடனே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸு இதாங்க ஹாலு. இது ஃபுல் பெரிய ஹால் இருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே வர இது இந்த பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸு. ஸோ இவங்க இங்கே இருக்கும்போது என்னென்னா, இந்த இடத்துல தான் ஃபுல்லாக மக்கள் உட்காந்து சிட்டிங் ஏரியா மாதிரி நல்ல லவுஞ்ச் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படிதான் சொல்லலாம். நல்லா எல்லாருமே உட்காந்து பேசுறது அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சோஃபாஸ்லாம் பெரிய பெரிய சோஃபாஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா இந்த வழியாகவே இப்படி உள்ளார போனால் ஃபயர் பிளேஸ் இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் உள்ளார வந்தீங்கன்னா இங்க ஒரு ஏரியா இருக்கு. இது என்ன சொல்லலாம், நம்ம சிட் அவுட் மாதிரி. இட்ஸ் a dining cum lounge. இது டைனிங் கம் லவுஞ்சு. இங்கே தான் அவங்க டிவிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடம் வந்து வந்தாங்கன்னா சூப்பராக நம்ம உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது உட்காந்து டிவி பார்க்குறது அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒரு லிவிங் ரூம்னு சொல்லிக்கலாம். மேசிவ் லிவிங் ரூம். ரொம்ப மேசிவாக இருக்குது லிவிங் ரூமு.
அப்படியே இந்த பக்கம் இப்படியே உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே போறதுக்குள்ளார நான் கார்டனே காமிச்சிடுறேன். கார்டன் வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பர்வான கார்டன், குட் சைஸ்டு கார்டன். நீங்கள் ஒரு ஃபேமிலியோடலாம் வந்து தங்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் சம்மர் சீக்கிரம் வரப்போகுது, ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க உள்ள இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இங்கே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்ப சூப்பரான கிச்சனு. காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே வாங்க, எத்தனை பர்னர்ஸ், 1 2 3 4 5. நீங்கள் வந்து சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இவ்வளோ நிறைய இது இருக்குது. ஸ்டவ்வே ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே எல்லாமே அவன் இதெல்லாம் வந்து நல்ல சூப்பர் மாடர்ன் அவன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு அந்த ஏரியா இருக்குது. நீங்கள் டபுள் ஃப்ரிட்ஜ் வேணாலும் வச்சுக்கலாம். டபுள் ஃப்ரிட்ஜுங்கிற மாதிரி டபுள் ஃப்ரிட்ஜ் கூட வச்சுக்கலாம் அந்த ஏரியாவில். ஓகேவா? நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் டு ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் வந்து மேசிவா இருப்பாங்க. எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணீங்கன்னா இங்க வா, ஃபுல்லா இங்க ஸ்டோரேஜ் வந்து இவ்வளவு இருக்கு. நீங்க பாட்டுக்கு விஷயங்கள் என்ன கொஞ்சம் முடிஞ்சதுன்னா உங்க துணியை கூட மடிச்சு வைக்கலாம். உங்களுக்கு அவ்வளவு இடம் இருக்கு இந்த ஏரியால. அப்புறம் கீழே பாருங்க, இங்க இல்ல இது எக்கச்சக்கமா இருக்கு, எக்கச்சக்கமா நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இதோ அதே மாதிரி வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் கொடுக்கல. வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல, நான் அதை கேட்டு சொல்றேன். கொடுத்துருக்காங்கன்னு இப்போதைக்கு. சாரி, டிஷ் வாஷர் இங்க இருக்கா? இல்ல அது வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர். நான் தப்பா சொல்லிட்டேன் பையனுக்கு. கரெக்ட் தான் சொல்றேன். கொடுத்துருக்காங்க. இப்போதான் எனக்கு கால் பண்ணாங்க, இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. ஸ்பேஸ் சூப்பராக இருக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலையும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பரான கிச்சனு, நிறைய ஸ்பேஸ், ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, குக்கிங் பண்ணணும் ரொம்ப ஆசைன்னா கேஸ் மெயினா. இங்க வந்து இந்த இது எலக்ட்ரிக் குக்கர்லாம் போட்டீங்கன்னா நம்ம ஊர் குக்கிங் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம், வரும்போது ஃப்ரிட்ஜ் நீங்க எடுத்துட்டு வரணும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் இங்க ஒரு குட்டி ஸ்டோரேஜ் வேற இருக்கு. இத காட்டுங்க. சாரி, இத பார்க்கவே இல்ல. ஸ்டோரேஜ் திறக்க வந்துட்டு இருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ். ஓகே, அதுவும் இருக்கு. இங்க ஒரு ஸ்டோரேஜ், இங்க ஒரு ஸ்டோரேஜ் பண்ணீங்க கீழே. இது திறந்துட்டு சீசன் அங்கேயே நிறைய வந்துட்டு இருக்கு. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கீழே வந்து டாய்லெட்ஸ் இருக்கிறது வந்து நிறைய வீட்டுல கிடைக்காது. ஸோ இந்த வீட்லயும் வந்து உங்களுக்கு அது அட்வான்டேஜ். ஸோ அம்மா அப்பாலாம் ஊர்ல இருந்து வராங்க, பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். கீழே வந்து டாய்லெட் இருக்கும். ஸோ நான் உள்ளார நீங்க இப்படி வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க, பட் வந்து ரைட்ல ஒரு இடம் இருக்கு பாருங்க. இதுதான் மெயின். இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய என்ன சொல்றது, கேரேஜ். மெயினா வந்து வண்டி நிறுத்தத்துக்குள்ள நீங்க ஸ்டோரேஜ், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் வந்து இங்க ஃபுல்லா மேசிவா ஸ்டோரேஜ் இருக்கு. உள்ளார இங்கேயே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஷோயிங் தி ஸ்பேஸ், நல்ல பெரிய ஸ்பேஸ். சப்போஸ் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா டேபிள் டென்னிஸ் போட்டுட்டு, இல்லை வந்து ஜிம்மு பண்ணணும், இல்லை கிரிக்கெட் ப்ராக்டிஸ்லாம் இங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க பசங்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க கூட இருக்கு. இது ஃபுல்லாவே நீங்க வந்து யூட்டிலிட்டி ரூம் மாதிரி ஃபுல்லா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். மேலெல்லாம் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜ் வைஸ் வந்து ஃபுல்லி சார்ட்டட். நீங்க மேசிவ். கீழே வந்து லிவிங் ஸ்பேஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. மேலேயும் பாருங்க, டாப்லயே பாருங்க, the space there as well. அங்க நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயா நிறைய ஸ்பேஸ், அந்த லேடரே இருக்கு. புல் பண்ணி அங்க என்னென்ன வைக்கணுமோ வச்சிரலாம், எல்லாம் வச்சுக்கலாம். சோ வந்து ஃபுல் ஸ்பேஸ். இது மெயினா வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் தான். ஒரு பெரிய ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா சான்ஸே இல்லை, உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த கீழே இருக்க ஏரியா எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் நடக்கும்போது எனக்கு வந்து ஒரு வார்ம் ஃபீலிங் இருந்தது. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது வந்து இங்கே அண்டர் கிரவுண்ட் ஹீட்டிங் இருக்கு. அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து எல்லாமே வந்து லேமினேட்டட் ஃப்ளோரிங் வித் அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங். அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங் இப்படி காமிக்கும்போது தெரியாது, நீங்க நடந்து பார்த்தா தான் தெரியும். இதுல ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பில்லு, நீங்க வின்டர்ல வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லோ கேஸ் பில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் போட்டாலே வீடே சூப்பரா வார்மா இருக்கும். இப்போ கீழே பார்த்து இப்போ மேலே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இது வந்து 3 bedroom ஹவுஸ். ஸோ 3 bedroom இருக்கும். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ நல்ல யூகே பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஸ்பேஷியஸ். இது
இல்லைன்னா நம்ம கை வச்சாலே தொட முடியும். இதெல்லாம் நல்ல ஸ்பேசஸ். And then wardrobes, built-in wardrobes. Built-in சூப்பரா வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தாலும் எவ்வளவு துணியை போட்டாலும் நிறைய இடம், சூப்பரான இடம் இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாரு, அப்படியே வா பாருங்க, ஃபுல்லா ஸ்பேஸ். இங்கேயோ பார்க்கலாம். இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. இது வந்து துணி எவ்வளவு துணி இருந்தாலும் இதுக்குள்ளார போயிடும், அவ்வளவுதான். இல்ல அது க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இது 2வது பெட்ரூம். இது யூஸ்வலா அவங்க கெஸ்ட் பெட்ரூம்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்ல ஸ்பேஸ். இங்க ஒரு பெரிய பெட் இருக்கும். இங்க வந்து சைடுல இது கூட வச்சுக்கலாம். சைட் டேபிள்ஸ்லாம். இது சூப்பரான இது. சூப்பர் சைஸ் பெட். சூப்பர் சைஸ். இதுவும் நல்ல டீசன்ட் சைஸ் பெட்ரூம். டபுள் பெட்ரூம். இது வந்து சிங்கிள் பெட்ரூம். இது சிங்கிள் பெட். குட்டி அவங்க பசங்க இருந்தாங்க, உங்க வீட்டுல வந்து குழந்தைங்க இருந்ததுன்னா பண்ணலாம். இல்லைன்னா சிங்கிளா யாராச்சும் இருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். டபுள் கூட போட்டுக்கலாம். இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடலாம், டீசெண்டா டபுள் போடலாம். இங்க ஒரு கபோர்ட் வேற இருக்கு. இப்போ ஃபைனலா இங்க ஒரு பாத்ரூம், இது வந்து டப் எல்லாம் இருக்கு. ஸோ இங்க வந்து இது ஒரு டாப். மேல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீசன்ட் சைஸ்டு டாய்லெட் வித் பாத்ரூம் இருக்கு. ஸோ கீழே வந்து வெறும் டாய்லெட் இருக்கு. இங்க வந்து பாத்ரூமோட இருக்கு. லாஃப்ட்ல நீங்க ஸ்டோரேஜ் பண்ணலாம். இந்த வீட்டில் வந்து ஒரு 10 வீடோட சாமானம் வைக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ இருக்கு. ஸோ இங்க பாரு, இங்கதான் பாய்லரு, மேல திருப்பி இன்னொரு ஸ்டோரேஜ். நல்ல எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்டோரேஜுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லை, கீழே லிவிங் ஏரியா ரொம்ப நல்லா இருக்கு இல்லை? ஸோ அது ரெண்டும் சூப்பராக இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் செம்ஸ்ஃபோர்டு ஏரியாவில் வீடு வாடகைக்கு பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடு ஒரு நல்ல ஆப்ஷனு. நம்ம தமிழ் மக்கள் அவங்களோட வீடு. ஸோ இன்ட்ரெஸ்டட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக அவங்களோட இமெயில் ஐடி போடுறேன். அவங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணால் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடோட ஃபுல் இது காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் விடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு அவங்கள்ட்ட கேட்டு ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணுறேன், இல்லைன்னா அவங்கள்ட்ட கேட்டு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ மக்களே, இது வரைக்கும் நீங்கள் ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹோம் டூர் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு மெயின் இது விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். செம்ஸ்ஃபோர்டில் கிராமர் ஸ்கூல் இருக்கு. இந்த ஊரில் இருக்கவங்க யாராச்சும் தமிழ் மக்கள் பார்க்குறீங்கன்னா அடுத்த வருஷம் உங்கள் பசங்களை இங்கே கொண்டு வரணும், இன்சைட் கேட்ச்மெண்ட் இருக்கணும்னா இங்கேருந்து நடக்கிற தூரில் கல் எடுத்து எரியிற தூரத்தில் தான் அந்த கிராமர் ஸ்கூல் இருக்கு. இது லேடிஸ் ஆகட்டும், ஜென்ட்ஸ் ஆகட்டும், பாய்ஸ்க்கும் இருக்கு, கேர்ள்ஸ்க்கும் இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே மூவ் ஆகி வரணும்னு இப்போ பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இது சூப்பரான வீடு. டக்குன்னு ஃபேமிலியோட மூவ் ஆகணும்னா இது சூப்பரான டைம். இந்தியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா எல்லார் வீடியோ இது வரைக்கும் ஹோம் டூர் காமிச்சிருப்பாங்க, ஆனால் காலியான வீடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் யூடியூப் அண்ட் லண்டன் தமிழ்னு பார்க்குறீங்க. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.